ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8 பற்றி தான் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி அவங்கள வந்து கையாளணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து கொண்டு போய் 7 சீசன் வரைக்கும் வெற்றிகரமாக வந்து முடித்தார். ஆனால் இந்த 8வது சீசனில் தான் வந்துட்டு என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து கமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, சினிமாவில் வந்துட்டு ரொம்பவே கமிட் ஆகிருக்கிறதுனால நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால தான் வந்து என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பிரபல செய்தி வாசிப்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, அது வந்து ஒரு உண்மையான ரீசன் இல்லை. இப்போ வந்துட்டு கமல் அரசியலில் வந்துட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கார், அதுவும் ஆளுங்கட்சி கூட வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால எம்பி பதவி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வந்துட்டு இந்த சீசனில் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனில் வந்துட்டு எதிர்மறை விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருந்தது. முக்கியமாக வந்துட்டு பிரதீப் ஆண்டனியோட விஷயத்தில் வந்துட்டு அவரோட சாபம் கூட கமலை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறையாவே இருந்துட்டு இருக்கு. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, சூர்யா வரப்போகிறாரு, இல்லை சிம்பு வரப்போகிறாரு, இல்லை விஜய் சேதுபதி வரப்போகிறாரு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபைனலாக விஜய் சேதுபதி தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆடிஷன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே இதுக்கான டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நிறையா இந்த வாட்டி வந்து கலந்துக்க போகிறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். விஜய் டிவியில் இவர் இல்லாத ஷோவே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் தான் வந்து மாகாப்பா. இவரும் வந்து பிக் பாஸ் சீசனில் செலக்ட் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறைஷி வந்து கலந்துக்க போகிறாரு. இவர் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்துட்டு குக் வித் கோமாளியில் பயங்கர ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்காரு. இவர் இருந்தாவே வந்துட்டு அந்த செட்டே வந்து கலகலன்னு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8ல் இவரும் வந்து கலந்துக்க போகிறாரு. அடுத்து நடிகர் ரஞ்சித்தை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் வந்துட்டு பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இவரும் வந்து இந்த சீசன் 8ல் வந்து கலந்துக்க போகிறாரு. அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருண் பிரசாந்த். இவர் வந்துட்டு பாரதி கண்ணம்மால பயங்கர ஃபேமஸ் ஆனார். இவரும் வந்து இந்த சீசனில் வந்து கலந்துக்க போகிறாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, நடிகை பூனம் பஜ்வா. இவங்களும் வந்துட்டு இந்த சீசனில் கலந்துக்கிறாங்க. இவரை பற்றின சில விமர்சனங்கள்லாம் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. போன சீசனில் இவரோட பையன் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் தாங்க வந்துட்டு ரியாஸ் கான். இவரும் வந்து இந்த சீசனில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அடுத்து வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீபக். இவரும் வந்துட்டு ஒரு ஆங்கர் தான். சூப்பராக வந்து ஆங்கரிங் எல்லாமே வந்துட்டு பண்ணுவார். இவரும் பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து கலந்துக்க போகிறாரு. அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடிகர் பப்ளு தான். இவரை பற்றின சில விமர்சனங்கள் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. இவரும் வந்து கலந்துக்க போகிறாரு. அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோஷியல் மீடியாலேயே வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக பேசப்படுற டிடிஎஃப் வாசன் தான் வந்துட்டு வராரு. அவர் மட்டும் இல்லை, கூட அவர் லவ்வரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பொதுவாகவே வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் வந்து கண்டஸ்டன்ட்குள்ளே லவ்லாம் வந்துட்டு வரும். வெளியில் வந்துட்டு பயங்கர கிசுகிசுப்புகள்லாம் வந்து பேசப்படும். ஆனால் இப்போ வந்துட்டு செட்டுக்குள்ளேயே 2 பேர் காதல் ஜோடிகள் வந்து போகிறாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமலா ஷெஜி. இவங்களும் வந்துட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பயங்கர ஃபேமஸானவங்க, பாப்புலாரிட்டியானவங்க தான். இவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு நடந்து முடிந்த ஆடிஷனில் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் வந்துட்டு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.